என்னடா பிச்சைக்காரி மாதிரி இருக்கான்னு நினைக்காதீங்க. 2 நாளா ஒரே டயர்டு. அங்க போயிட்டு வந்ததுல இருந்து ஒரே டயர்டா இருந்துச்சு. அதனால தூங்கி 2 நாள் கழிச்சு இன்னைக்குதான் எந்திரிச்சு நிக்கிறேன். அந்த அளவுக்கு இருக்கேன். ஹாய் சுடீஸ், வெல்கம் பேக் டு யுவர் சேனல். எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோயம்புத்தூர் பாலம்குளம் லேக்ல நடக்கிற ஈவெண்ட்டுக்கு தான் நாங்கள் வந்து போயிருந்தோம். நிறைய கிளிப்ஸ் வந்து ரொம்ப மிஸ் ஆயிடுச்சு, ஸ்டோரேஜ் ஃபுல் ஆயிடுச்சுன்னு சொல்லி அப்பா எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டாரு. அதனால எங்ககிட்ட இருக்கிற கிளிப்ஸ் எல்லாம் வச்சு நாங்கள் ஒரு vlog எடிட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ வந்து வேற லெவலில் எடிட் பண்ணி போடுறோம். நம்மளோட வீடியோவில் உங்களுக்கு ரெகுலராக வரணும்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாங்கள் திருப்பூர்ல இருந்து ஒரு 6 மணிக்கிட்ட கிளம்பி இங்கே 7 மணிக்குள்ள வந்துட்டோம். அதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் ஒரு கஃபேல உட்காந்து சாப்பிட வேண்டியதெல்லாம் சாப்பிட்டு வயிறு ஃபுல்லாக்கிட்டு தான் அந்த ஈவெண்ட்டுக்கே போனோம். இங்கேருந்து ஒரே க்ரௌடு, ரோட்டுக்குள்ளே நுழையவே முடியல, அவ்வளோ க்ரௌடாக இருந்துச்சு. அப்புறம் கார் பார்க் வேறு பண்ணணுமா, சரின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு கார் பார்க்கிங் இருந்துச்சு பிஷப் ஸ்கூல் கிட்ட. அங்கே போயிட்டு கார் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு அங்கேருந்து எவ்வளோ தூரம் நடக்கிறதுன்னு தெரியாமல் நடந்துட்டு இருந்தோம். ஆனால் அங்கே இருக்கவங்க வந்து நம்மளை வந்து வேனில் கூட்டிகிட்டு போய் ஜாலியாக வந்து அங்கே இறக்கி விட்டாங்க. ஃபேஸே தெரியல, இருந்தாலும் ஆசனியெல்லாம் கண்டே பிடிக்க முடியாது. என்ன மாப்பிள்ளையெல்லாம் தெரியவே மாட்டான், அந்த எட்டி பார்க்குறான் பாருங்க. அப்படி உட்காந்துட்டு கடைசியில் வந்தாச்சு ஈவெண்ட் கிட்ட. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரேன்னு சொல்லியிருந்தாங்க, அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஃபைனலாக அவங்களும் வந்தாச்சு, வந்து ஒரு சீனையும் போட்டுட்டாங்க. நம்ம எங்கே போனாலுமே ரீல்ஸ் எடுப்போம். அங்கே போய் ஒரு அலப்பறையை போட்டோம். அந்த எல்லாமே எங்களை தான் பார்த்தாங்க, கொஞ்சம் ஜாலியாக இருந்துச்சு. அப்படியே என்ட்ரன்ஸ்குள்ளே போய் பார்த்தா லைட்டிங்கோட எல்லாமே செமையாக இருந்துச்சு. அப்புறம் எல்லாரும் அவங்களுக்கு வேணுங்கிற vlog எல்லாம் எடுத்துட்டு அப்படியே நாங்கள் மெதுவாக நடந்து சிரிச்சுட்டு எல்லாத்தையும் கலாய்ச்சிட்டு ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ள போயிட்டோம். நாங்களும் நடக்கிறோம், அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கு. உங்களுக்கு என்ன நீங்க இந்த vlogல வந்து ஒருத்தரை வந்து நல்லா நோட் பண்ணணும். யாருன்னா அந்த கண்ணாடி போட்டு வர்றாருல, அவர் வந்து நம்ம கேமராவை முன்னாடி எடுத்த கண்ணாடி போடுவாரு. பொண்ணுங்க யாராவது கிராஸ் ஆச்சுன்னா கண்ணாடி போடுவாரு. இந்த vlog முடிகிற வரைக்கும் வேணா நோட் பண்ணி பாருங்க. நாங்கள் ஈவெண்ட்குள்ளே போனதுமே ஃபர்ஸ்டே டான்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. எங்களுக்கு ஒரே குஷி ஆயிடுச்சு. எங்களோட குரூப் எல்லாம் அப்படியே ஃபார்ம் பண்ணி ரவுண்டாக நின்ட்டோம், யாருக்கும் இடம் விடாமல். கடைசியில் பாட்டு எப்படா போடுவான்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். ஃபைனலாக வந்து பாட்டு போட்டுட்டாங்க. நான் ஏன் அடிக்கடி மியூசிக்கு கட் பண்ணுறேன்னு நீங்கள் யோசிப்பீங்க. அதிகமாக போட்டால் காப்பிரைட் பண்ணிடுவாங்க, கொஞ்சம் பயமாக இருக்குது. அதனால தான் நான் வந்து மியூசிக்கை கட் பண்ணிட்டேன். எல்லாத்துலேயும் வந்து 7 செகண்ட் வந்து கொஞ்சம் பிரைனை யூஸ் பண்ணி வைப்போம். வாங்க பார்க்கலாம். எல்லாம் கத்திட்டு இருந்தாங்க. இது என்ன பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1 4 3 4 பாட்டு வர மறந்து போச்சு, தப்பாக நினச்சிக்காதீங்க. அந்த பாட்டு தான் போட்டிருந்தாங்க. சஞ்சய் நான் வந்து அவங்க ஃப்ரெண்ட் யாரோ வரேன்னு சொல்லியிருந்தனால அவங்களுக்கு ரூட் சொல்லிட்டு இருந்தாங்க. சரி வாங்க, அடுத்து என்ன சாங்குன்னு நான் ஒரு 7 செகண்ட் போட்டு காட்டுறேன். உங்களுக்கு என்ன பாட்டு பிடிக்கும்னு கமெண்ட்ல பண்ணிருங்க. எந்த பாட்டு போட்டா வைபா ஆடுவீங்கன்னு கமெண்ட்ல சொல்லிருங்க. அந்த ஈவெண்ட்ல வேற ரொம்ப நின்று டான்ஸ் ஆடி கால் வலி வந்துச்சு. நிறைய கிளிப்ஸ் வந்து என் ஃப்ரெண்டு நண்பன்ட்ட மாட்டிருச்சு. அவன் கோயம்புத்தூர்ல இருக்கான், நான் திருப்பூர்ல இருக்கேன். ஏற்ற முடியல. எல்லாருக்கும் பசி வேற வந்துருச்சா, சரி அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக அப்படியே நடந்து ஏதாவது கடை இருக்கான்னு பார்த்தா ஒரு கடையும் இல்லை. அப்புறம் அந்த ரேஸ் கோர்ஸ் கிட்ட ஒரு பிரியாணி கடை இருந்துச்சு, அங்கதான் இப்போ போறோம். வாங்க அங்க போய் என்னென்ன அலப்பறை நடக்குது நான் வீடியோல காட்டுறேன், வாங்க போலாம்.
வெள்ளையா தெரியும். ரோட்ல அன்னதானம் போடுறாங்க, அதனால உட்காந்துருக்கோம். எங்க இந்த பக்கம் சாப்பிடுறதுக்கு ஓசியில சோறு போட்டா எங்க வேணாலும் கிளம்பிடுறதா அப்ப சோத்துக்கு எங்க வேணாலும் போயிருவேன் வெக்கமா இல்ல சார் ஐ ஆம் நாட் ஆப்பிரிக்கன் மஞ்சி ஐ ஆம் பாவம் நார்மல் மனுஷன் ஃப்ரம் இந்தியா. இவன் ஒருத்த கண்ணாடி போட்டு மனுஷனை கஷ்டப்படுத்துறதுக்குனே இருக்கான். சுஷ்மி அந்த குரங்கு பொம்மை என்ன விலை? கண்ணாடி சார் அது. நம்ம மூஞ்சி அப்படி இருக்கு. எல்லாரும் ரோட்ல மதிக்காம நடந்து போறாங்க. எல்லாத்தையும் வாண்டடா கூப்பிட்டு நம்ம தலைவர் ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் அம்மா அங்க நடக்கும்போது இங்க அதுக்குள்ளே ஒரு சாமி வந்துருச்சு. ஆடிட்டே வர திங்கி 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 இவன் கண்ணாடி போடுறேன்னு சொன்னோன்னு எல்லாரும் சோ அப்படின்றாங்க. எல்லா இதுலயும் கண்ணாடி போட்டுட்டு தான் வந்து வீடியோக்குள்ளே வருவாரு. கோகுல் அசிங்கமாக பாருங்க. இந்த நான் தான் இங்க ஃபிளாஷ் எடுக்கிறேன், ஒரு அப்பி வச்சு அங்க வர உங்க மூஞ்சி வைக்கணும். வந்து அங்க ரோடு ஃபுல்லா பேக் வைஸா யார் ஐயோ அம்மா சாமி. ஓகே 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 இதெல்லாம் ஸ்லோமோலாம் போட முடியாது. யார் இந்த டிஸ்க்ளைமர் அவ கண்ணாடி இருந்து, இந்த டிஸ்க்ளைமர் அவ கண்ணாடி இருந்து, இந்த டிஸ்க்ளைமர் அவ கண்ணாடி இருந்து. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே. நீங்களா யாருடா? How do I tell you? இப்போ போகிறவங்க வரவங்களுக்குலாம் ஹாப்பி நியூ இயர் சொல்லிட்டு அப்படியே நாங்களும் அலப்பறையை போட்டு கிளம்பிட்டோம். அதில் அந்த காரில் ஒருத்தர் வந்தார். அவர் எங்கள் கூட சேர்ந்து நல்லா வைப் பண்ணிட்டே வந்தார். திருப்பூர் வரைக்கும் ஒன்றா தான் போனோம். ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. எவ்வளோ பெரிய மாக்கான்னு இப்போ தான் எனக்கே தெரியும். ஒரு 10 நிமிஷம் கிட்ட மூச்சு முட்டி பேசியிருக்கேன். பார்த்தா வந்து மைக் ஆன் பண்ணல, இப்போ தான் ஆன் பண்ணியிருக்கேன். சூப்பர். பின்னாடி வேற ஒரே கத்திக்கிட்டே இருக்காங்க. ஒரு நிமிஷம் கத்திக்கிட்டே இருக்கானுங்க. நாங்க ஈவெண்ட் முடிச்சுட்டு கரெக்டா வெளியே வந்துட்டோம். வெளியே வந்துட்டு எல்லாரும் பசிக்குதுன்ட்டாங்க. எனக்கும் பசி தான். எல்லாருமே சாப்பிட போலான்னு சொல்லிட்டு கார் வேற அந்த காலேஜ்ல பார்க் பண்ணியிருந்தோமா. சப்பாமா நீங்களாம் போங்க, நாங்க நடந்து வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு நிமிஷம் தும்பல் போயிடுச்சு. ஏய் என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. அப்பா அம்மா நாங்க போங்க, நாங்க சாப்பிட்டு வந்துடுறோம்ட்டாங்க. நாங்களும் அப்படி மெதுவா ரோட்ல எல்லாத்தையும் பார்த்து கலாயிச்சுட்டு ஜாலியா போயிட்டு வந்தோம். அப்புறம் வந்து என்னாச்சு, போய் எல்லாரும் ஒரு பெரிய ஷோரூம் இருந்துச்சு ரேஸ் கோர்ஸ் கிட்ட. அங்க போய் எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டு எல்லாருமே பார்த்தாங்க. ஆனா ஜாலியா போச்சு. உட்காந்து சாப்பிட்டுட்டு வருஷமே ரோட்ல உட்கார வச்சிட்டீங்களாடா அப்படின்னு சொல்லி ஃபன்லாம் நடந்துச்சு, ஜாலியா இருந்துச்சு. ஆனா அந்த கிளிப்லாம் மிஸ் ஆயிடுச்சு. இருக்கிற கிளிப்லாம் வச்சு எடிட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பாருங்க, ஃப்ரீ டைம்ல பாருங்க. இந்த வருஷம் நியூ இயர் எல்லாருக்குமே நல்லா தான் போயிருக்கும் நான் நினைக்கிறேன். இந்த வருஷம் ஃபுல்லாவே நல்லா தான் இருக்கும். யாருக்கும் ஹோப் கொடுக்காதீங்க, யாரையும் ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணாதீங்க. நீங்க கஷ்டப்பட போறது நீங்களா மட்டும்தான் இருப்பீங்க. யாரையுமே நம்பாதீங்க. ஆனா பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஷிப் எப்படின்னு எனக்கு தெரியல, நல்லா தான் இருக்கும். ஆனா பசங்க ஃப்ரெண்ட்ஷிப் சொல்லவே வேணாம், நல்லா பாத்துக்கிறானுங்க, ஜாலியா இருக்கு. உங்களுக்கு அது தப்பா தான் தெரியும். ஏன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்தே தப்பா பார்த்தவங்களுக்கு எல்லாம் தப்பா தான் தெரியும். ஆனா ஜாலியா தான் போச்சு. நாங்க சேவா ஃபீல் பண்ணோம். அவனுங்க கூட இருந்தது ரொம்ப ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. சொல்லவே முடியல.
வந்து 2 நாள் அடிச்சு போட்ட மாதிரி டயர்டு, அவ்வளோ ஆட்டம் போட்டோம். அப்புறம் எங்களை வந்து நடந்து வந்து எங்களை விட்டுட்டு அப்புறம் அவனுங்கெல்லாம் நடந்து போனாங்க. அதான் இருந்துச்சு. எல்லாரையுமே ரொம்ப மிஸ் பண்றேன். இந்த வருஷம் நியூ இயர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த வருஷம் நியூ ரொம்ப ஹாப்பியா இருந்துருக்கு. இந்த வருஷம் தான் மொக்கையா போகும்னு நினைச்சேன், ஆனா இந்த வருஷம் ரொம்பவே ஜாலியா இருந்துச்சு. அடுத்த வருஷம் இதே கேங்கோட மாசம் செலிப்ரேட் பண்றோம். அப்புறம் என்ன அப்படி நாங்களும் டாட்டா பை பை சொல்லிட்டு நாங்களும் இந்த சைடு வந்துட்டு அவங்களும் அப்படியே போயிட்டாங்க. வர வழியில ஃபுல்லா வைப் பண்ணிட்டு வந்து ஒரு கார், 2 ஜீப்பு, ஒரு காரு, ஒரு 4-5 R15 இவங்க மட்டும் தான் திருப்பூர் வரைக்கும் என் கூட வைப் பண்ணிட்டே வந்தாங்க. ஜாலியா போச்சு. ஓகே, இன்னும் நிறைய சொல்லணும், என்ன சொல்றது இல்ல. எல்லாருக்கும் பிலேட்டட் ஹாப்பி நியூ இயர். நாங்க நியூ இயர்க்கே போஸ்ட் பண்ணணும்னு நினைச்சோம், பட் முடியல. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் என்னது, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் பட்டன் கிளிக் பண்ணாதான் நம்ம வீடியோலாம் உங்களுக்கு வரும். ஹாப்பி நியூ இயர். டாடா பை.